ஹலோ ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி நாள் வந்து பாண்டிச்சேரி மால் போகலாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி மால் போயிட்டோம். சரி மால் போயிட்டு போய் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா மேலே என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்தது. பட் சென்னை அளவுக்கு பெரிய மால் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன மால் தான். ஆனால் பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்தது, நல்லா செம்ம டீசெண்டாகவும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி கூட்டமே பரவாயில்ல, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது. இந்த டெசர்ட்டில் போயிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டெசர்ட் இதில் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே செம்ம கூட்டம் இருந்தது. நீங்களே பாருங்க அந்த கூட்டத்தை. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த கடையில் வந்து இந்த டெசர்ட்னு இந்த ஒரு நிறைய சாக்லேட்டு போட்டு அது மாதிரிலாம் நிறைய கொடுத்தாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி டாய்ஸ் பார்த்தேன். ஸோ இந்த குட்டி டாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா டாய்ஸுமே சூப்பராக இருந்தது. எல்லா டாய்ஸுமே வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை. சும்மா வேடிக்கை மட்டும் அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சரி அந்த டெசர்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பேம்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. ஸோ அந்த ஐஸ் பேம் கடையில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட் அந்த குச்சை சாப்பிடுவோம்ல, இந்த கடை எல்லாம் நம்ம இந்த ரோட்டெல்லாம் வந்து இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்கல குச்சைஸு. ஸோ அதிலே வந்து நிறைய ஃப்ளேவரில் கோவா அப்படி இப்படின்னு ஒரு 20 ஃப்ளேவர் மேலே இருந்தது. ஸோ நாங்கள் எந்த ஃப்ளேவர் எடுக்கிறதுனே தெரில. எப்படி டேஸ்ட் பண்ணி ஒரு சாம்பிள் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு கூட இருந்தது. ஏன்னா நக்கி பார்த்தா அப்புறம் அது வாங்கி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளேவர் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளேவர் வாங்கி அதை சரி சொல்லிட்டு பிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா எவனும் பிரிக்க மாட்டானுங்க. அப்புறம் பிரிச்சது ஒரு பாருங்கள், ஒரு ஃப்ளேவர் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் இது சாப்பிடும்போது ஒரு ஜெல்லிஸ் அந்த ஃபீலிங் தான் இருந்தது. பட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல உண்மையை சொல்ல போனால். பட் ஆனால் நல்லா இருந்தது. நீங்கள் வேணால் இந்த ஐஸ் பேமில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.